சாயவில்லை ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன் நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி கனவு பூவே வருக உன் கையால் இதயம் தொடுக எந்த இதயம் கொண்டு நீ உந்தன் இதயம் தருக ஓஹோ ஏன் வாத்தி உங்களுக்கு இதயமே இல்லையா? ஏன் அழகி இல்லைனா உங்க இதயத்தை தூக்கி அவர்கிட்ட கொடுக்க போறீங்களா? அப்ப எனக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இதயம் தான் இருக்கும். அந்த இதயம் எனக்கு மட்டும்தான், வாத்திக்கெல்லாம் கிடையாது. இப்பவே சொல்லிட்டாமா அழகி இல்லைனா? என்ன அழகி இல்லைனா அப்படி சிரிச்சு மழை பின்னாப்ல மட்டும் ராக்கெட் எடுத்து தப்பிச்சிட முடியுமா? இப்போதைக்கு இங்க வந்தீங்க, நேர காலேஜுக்கு வந்தா ஸ்டாஃப் ரூம் போகணும், இல்லைன்னா கிளாஸ் ரூம் போகணும். எதுக்கு இங்க வர்றீங்க? குட் மார்னிங் ஜீவா. குட் மார்னிங் ஸ்னேகா. என்ன 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 ராக்கிக்கு யாராவது மரியாதை கொடுக்குறீங்களா? ராக்கி எப்படி நின்றுட்டு இருக்க பார்த்தா எப்படி தெரியுது? என்னமோ நீங்க ஸ்னேகாங்கிறதும் அவங்க உங்களை ஜீவாங்கிறதும் சரியில்லாமா? இங்க பாத்துக்கங்க வாத்தி, நீங்க தேவையில்லாம என் வாழ்க்கையில தலையிட்டு இருக்கீங்க வாத்தி. இதெல்லாம் சரியில்லாமா? அழகி லைலா, நீங்க எனக்கு நிறைய துரோகம் பண்றீங்க அழகி லைலா. இதெல்லாம் எப்படி இதைய தாங்கும் நீங்க நினைக்கிறீங்க? டேய் ராக்கி, நீ என்ன இவ்ளோ பொசசிவ் ஆகுற? அவர்கிட்ட நான் பேசதான் செய்றேன். கூடாது அழகி லைலா, நீங்க பேசுறீங்கன்னா அவர் உங்களை கரெக்ட் பண்ணி கூட்டு போயிருவாரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. டேய் டேய் சொல்லுங்க வாத்தி, சொல்லுங்க. என்ன 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 டக்குன்னு சொல்லுங்க. டேய் இவ்ளோ க்ளோஸா வந்து மூஞ்சிய காட்டிட்டு சொல்லுங்க சொல்லுங்க என்னடா சொல்ல முடியும்? பிரதீப் வாத்தி கூப்பிட்டீங்க, சீக்கிரம் சொல்லுங்க. வர வர அழகிய லைலா அழகாயிட்டே வராங்க. என்ன ரீசன் கேட்டு சொல்லு. வாத்தி, டேய் 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 நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. உங்க அழகா இருந்தா அழகா இல்லைன்னா உங்களுக்கு என்ன வாத்தி? உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். நீங்க வேலை பத்தி போங்க வாத்தி. உங்களுக்கு என்ன வாத்தி? ரொம்ப ஓவர் பண்ணிட்டு இருக்கீங்க வாத்தி. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான். நான் எப்போதுமே அழகுதான் ராக்கி. என்னன்னு தெரியல, மனசுக்குள்ள எதையாவது வச்சுட்டு பார்த்தாங்கன்னா இன்னும் அழகாதான் தெரிவே ராக்கி. அழகி லைலா, என்ன ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது? நான் பொடி வச்செல்லாம் பேசல, நான் நேரா தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா இன்னுமே புரியாத மாதிரி இருக்காங்க. புரியாத மாதிரிலாம் இல்ல ராக்கி, புரிஞ்சிச்சு. அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அழகி லைலா, என்ன ராக்கி? இங்க நான் நெஞ்சு கிழிஞ்சிருச்சு பாட்டு படிக்கிட்டு இருக்கேன், அங்க உங்களுக்கு கண்ணால லுக்கா. அழகி லைலா, நீங்க எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு துரோகம் பண்ணிதான் பண்றீங்க. இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். டூ அங்க அழகி லைலா. சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சே எங்க முறையிடலாம். ஏய் ராக்கி, ஓடியாச்சு. போங்க ஸ்னேகா, போய் சமாதானப்படுத்துங்க. இல்லன்னா அவ்வளவு நான் பேசவே மாட்டான். அவனால என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் கூட பேசாம இருக்க முடியாது. அவனால எனக்கு செமினார் எடுக்க சொல்லப்ப கண்டிப்பா பேசிதான். சரி ஓகே, பேசுறதா இருக்கட்டும். ஏதோ பேசுனீங்க, ஆனா ஒன்னும் புரியலையே. புரியாததுக்கா பதில் சொன்னீங்க? உங்களுக்கு எல்லாம் புரியும், என் வாயில இருந்து வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் சொல்ல மாட்டேன். நான் வாரேன் மிஸ்டர் வாத்தி. கொஞ்ச நாளாவே பேசுற வார்த்தைகள் எல்லாம் புரிஞ்சு புரியாத மாதிரி தான் பேசுறீங்க. கண்டுபிடிச்சா அப்புறம் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். அதத்தான் நானே எதிர்பார்க்கிறேன் வாத்தி. இனிமே அடிக்கடி இப்படிதான் வரட்டுமா? எதுக்கு வாத்திங்கிறீங்க? அதெல்லாம் அப்படிதான். இது கூட புரியலனா நீ ஒரு லூசு. ஏய் ஸ்னேகா, சீக்கிரம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க வாத்தி. வாரேன். இப்படியே எவ்வளவு நேரம் என்னையவே பாத்துக்கிட்டே இருப்ப? செமஸ்டர் வருதுல படி, அதனாலதான் உன்னை நான் பார்க்கவே வரமாட்டேன்னு சொன்னேன். படி. இரும்பு மாடி. எத்தனை தடவை சொல்லிட்ட பின்னாடி வந்து அடிக்காதே. நான் தூக்கி போட்டு மிதிக்காம லைட்டா அடிச்சு சொன்னா சந்தோஷப்படு. ஆள மண்டையும் பாரு. லைப்ரரிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க உட்கார்ந்து கல்ல போட்டுட்டு இருக்கியா? இத லைப்ரரி போற லட்சணமா? லைப்ரரிக்கு போறேன்னு சொன்னாலா? ஏய் அகல்யா, இல்ல அவளே உளறிட்டு இருக்கா. இல்ல நான் உன்ன பக்கம் தான் வந்தேன். வாய் திறந்தாலே உருட்டு மட்டும் தான். லவ் பண்ணா போய் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த அளவுக்கு போய் சொல்லி நான் பார்த்தது இல்ல. என்ன போய்
எனக்கும் தோணும், தோணாமலாம் இருக்காது. ஆனா கிளாஸ் ஹவர்ஸ்ல வெளியெல்லாம் வரமாட்டேன். இப்போ இவ பாக்கணும்னு சொன்னனாலதான் வந்தேன். நீ யாரு கொஞ்சம் நல்லவளா பேசுறேன்னு நினைச்சேன். அவளுக்கு மேல வலியடா. நல்லா வரீங்க, நல்லா இருங்க. என்ன மாதிரி சிங்கிள் வயித்தறிச்சலா போகும்போது உன்னை என்ன நான் லவ் பண்ண வேணாம்னு சொன்னேன். ஆளா இல்ல போ நம்ம ராக்கி லவ் பண்ணி. அவ்வளவுதானே. அவ அழகிலேயே ஸ்னேகா பின்னாடி போயிட்டு இருக்கா. எனக்கு ஸ்னேகா பாத்து பின்னாடி வராங்க. ஐயா என்ன பண்றதுனே தெரியல. பரவாயில்லடி கிளியர் பண்ணிக்கிறேன். இன்னும் 2 செமஸ்டர் இருக்குல்ல. வட்டி வாங்க போற பழைய கல்வி. எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ ஐயோ பத்திக்கிச்சு 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 ஓ கண்ணே. ஏன் கல்யா, ஒருவேளை உன் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நீ அரியர் வச்சுட்டா அதுக்கெல்லாம் நம்ம இடமே கொடுக்க கூடாது. லவ் பண்ணலாம், வேணான்னு சொல்லல. ஆனா நம்ம நல்லா படிக்கணும். ஏன்னா படிக்கிறதுக்காண்டி தானே நம்ம வீட்டுல நம்ம காலேஜ் அனுப்புறாங்க. லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரிய முடிச்சு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா எப்படி படிக்காம லவ் பண்ணிட்டு இருந்தா டேய் இன்னமும் நான் உன்னை லவ் மட்டுமே பண்ணிட்டு இருக்க மாதிரி பேசுற. படிச்சிட்டு தானே இருக்கேன். இப்பலாம் பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. அப்புறம் உன்னை லவ்வே பண்ண மாட்டேன். பிரேக்கப் பண்ணிடுவேன். என்ன மிரட்டலா? ஆமா அப்படி மிரட்டினா மட்டும் நீ பயந்துருவ பாரு. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கீங்க போல மேடம். இல்லடா ஸ்னேகா மேம் செமினார் எடுக்க சொல்லுவாங்க. அந்த கிளாஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். இந்த லூஸ் வந்து கூட்டிட்டு போறா. அதான் ப்ளீஸ் 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 எனக்காக 2 கிளாஸ் மட்டும் கட்டடி. நம்ம போயிட்டோம். இந்த செமினார்ல எனக்கு வராதுடா. அதான் எதுக்கு பயப்படுற? நான் சொல்லி தர செமினார் எடுக்க. நீ இப்பதான் சொன்ன செமினார் எடுக்க தான் சொல்லி தருவேன்னு. நீ என்ன? இல்ல நீ தான் செமினார் எடுக்க சொல்லி தரேன்னு சொன்னீல. சொல்லி கொடு நான் பாக்குறேன். எப்படி இருக்குன்னு தான் பாக்குறேன். நீ அதிகமா செமினார் எடுத்துறீல. நான் எடுத்திருக்கேன் தான். ஆனா என்ன ஏன் நான் அவள பக்கத்துல வந்து எனக்கு செமினார் எடுக்க சொல்லி தர மாட்டியா? லூசு கிரவுண்ட்ல உட்காந்துருக்கோம். யாராவது பார்த்தா தப்பா பேசுவாங்க. ஏன் நம்ம பிரின்சிபலாவே எடுத்துக்கோ. அவர் சும்மாவே ஸ்னேகா மாமா வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தப்பா நினைச்சிருவாங்க. வேணாம். நான் உனக்கு ஈவினிங் போகும்போது நம்ம அங்க என்ன பதில காணோம்? கேண்டீன் சென்டர் இருக்குல்ல, அங்க சொல்லி தரேன். இங்கெல்லாம் வேணாம். நோ இன்னைக்கு நீ சொல்லி கொடு. இப்பவே சொல்லி கொடு. நானும் போய் செமினார் எடுக்க பழகிக்கிறேன். எப்படியும் இங்கிலீஷ் அவர் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1.5 பீரியட் இருக்கு. அதனால நீயே சொல்லி கொடு, நான் கத்துக்கிறேன். சரி ஓகே. இப்போ வந்து செமினார் எப்படி எடுக்கணும்னா, இப்போ வந்து செமினார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிக்க வச்சிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பயப்படக்கூடாது, பதட்டப்படாம அமைதியா இருக்கணும். ரெண்டாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே கூடாது. புரியுதா? நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். அதனால ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே கூடாது. ஓ அப்போ உன்னை பார்க்கலாமா? அகல்யா சொல்லு சொல்லு மேல. நீ பண்றது ஒன்றும் சரியில்லை. என்ன சரியில்லை? அகல்யா அடி வாங்குவ. நான் எப்படி செமினார் எடுக்கணும்னு சொல்லி தரேன்னு பார்த்தா நீ ஒரு மாதிரி பேசுற. நீ போ, நீ கிளாஸுக்கு போ. நீ ரொம்ப பேட் கேர்ள். நான் மட்டும் குட் கேர்ள்னு சொல்லவே இல்லையே. நான் பேட் கேர்ள் தான். அகல்யா நம்பர் மண்ணில கொண்டு வாங்க போற பாரு. என்ன நீ? சரி ஓகே, நான் உன்னை பார்த்துட்டு இருந்தா எப்படி செமினார் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நான் கீழே பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க டாபிக்கை நம்ம என்னங்கிறத அனலைஸ் பண்ணிக்கணும். அதாவது அதை பத்தி தெரியலனா கூட நமக்கு தெரிஞ்ச 2 வார்த்தையில சொன்னா கூட அந்த இடத்துல வந்து அதுக்கு பொருந்துற மாதிரி மற்ற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரை வந்து நம்ம பக்கத்துல இருக்க மேம் கிட்ட டவுட் கேட்டு கூட நம்ம கிளியரன்ஸ் பண்ணலாம். ஆனா தெரியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் பதட்டப்படக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸை முக்கியமா பார்க்கவே கூடாது. நமக்கு சிரிப்பு தான் வரும், செமினார் எடுக்க வராது. அடுத்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் அதுல இருக்க குட்டி குட்டி விஷயங்களை எடுத்து அதுக்குள்ள பிரீஃபா நம்ம வந்து சொன்னோம்னா அதுதான் வந்து செமினார் எடுக்கிறது. இது வந்து ஒரு டீச் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் செமினார் எடுத்தாலும் சரி, செமினாருக்கு தனியா மார்க் இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நம்ம செமினார் எடுத்தா ஈஸியா நமக்கு செமினார் வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவ்வளோதான், செமினார் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடணுமா? இல்லை செமினார் எடுத்துக்க சொல்லவங்கள பார்க்கணுமா? அகல்யா கை கை ஏன் பயப்படுற? நம்ம என்ன தப்பா பண்றோம்? பேசிட்டு தானே இருக்கோம். காலேஜ் யாராவது தப்பா? நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். நமக்குள்ள தப்பு இருந்தாதான் நம்ம பயப்படணும். ஓகே, பயப்படக்கூடாது. ஏன் நான் கணத்துல கை வச்சிருக்கிறது பயமா இருக்கா? இல்ல கிஸ்ஸே பண்ணிட்ட. இது ஒன்றும் அவ்வளோ பை. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திரு
இதுதான் கைக்கு வந்த பொக்கிஷத்தை வேணான்னு தட்டி விடுறது. அன்னைக்கு நீ அவளுக்கு ஓகே சொல்லியிருந்து அவளை அக்செப்ட் பண்ணியிருந்தனா இன்னைக்கு அவ உன்னுடையவள். இன்னைக்கு நீ அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அன்னைக்கு வேணான்னு தட்டி விட்டுட்ட, இன்னைக்கு அவள் அவளுடையவள். பொத்து நீ என் மேல கோவப்பட்டு ஒன்னாக போறது இல்ல. நான் ரியாலிட்டியை சொன்னேன். அன்னைக்கு நீ ஓகே சொல்லியிருந்தீனா கண்டிப்பா அகல்யா உன்னை ரொம்ப அதிகமாவே லவ் பண்ணியிருந்திருப்பா. இனி நீயா தேடின கூட இப்படி ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஜனனம் கொடு பாசம் தாய் பாலும் கொடுக்கவில்லையடா, மாறல் நீ தூங்க கிடைக்கவில்லையடா, பிறவே விடுத்தால் கூட என்ன தொடாத, என்கிட்ட பேசாத, வெளிய போ. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என் குழந்தை அபார்ஷன் பண்ண சொல்லிட்டு இல்ல, நான் செத்தா செத்து போன்னு சொல்லி விட்டுட்டேன். என் குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வர வச்சிருக்கலாம்ல. என் குழந்தை போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். திரும்ப அந்த குழந்தை எனக்கு கிடைக்குமா? நீதான் என் குழந்தைய கொன்னுட்ட. போடா வெளிய. இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஏய் நான் சொல்றது கேள். மாட்டேன். நான் கேட்க மாட்டேன். நீ மறுபடியும் போய் நான் சொல்லுவேன். எனக்கு நீ வேணாம். என் பாப்பா, என் குழந்தை. ஏய் என்ன கொஞ்சம் பேச விடுடி. நீயே பேசிக்கிட்டு இருந்தா மறுபடியும் என்ன பேச போற நீ? இந்த குழந்தை இல்லைன்னா வேற குழந்தைன்னு சொல்ல போற. திரும்ப நான் எப்படிடா அம்மா வேலை? திரும்ப அந்த குழந்தைய வயித்துக்குள்ள வருமா? நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். அதுலெல்லாம் அந்த குழந்தையே பேசுற மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். அம்மா, நான் உங்க வயித்துக்குள்ள வரணும்னா நல்லா சாப்பிடுங்க, சத்தான பொருளா சாப்பிடுங்க, அந்த குழந்தையே சொல்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இமேஜினேஷன் பண்ணுனேன். என் குழந்தை போயிடுச்சு. நீ போய் சொல்லிட்ட. பைத்தியம் அல்லாதடி. நான் சொல்றது கேளுங்கறல்ல. நான் உன் கூட பேச மாட்டேன். போடா வெளிய போ. உன்னை எனக்கு பிடிக்கல. நீ போ. எனக்கு என் குழந்தை வேணும். கலை அல்லாத. நான் சொல்றது கேளுன்னு சொல்றேன்ல. என்ன பேச விடுடி. நீயே பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் எப்படி பேசுறது? நீ என்னடா பேச போற? பேசுறதேதான் பேசுவ. எவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து நீ மறைச்சிருக்க. தப்புதான், நான் மறைச்சது தப்புதான். உன்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை, அதனால நான் மறைச்சிட்டேன். ஆனா இதனால என் குழந்தை என்ன விட்டு போகும்னு எனக்கு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் கன்சீவ் இருந்தது எனக்கு தெரியாது. அப்போ எப்படியா என் குழந்தை போயிடுச்சு. போயிடுச்சுல என் குழந்தை. இனி பாருங்கறல்ல கலை. எதுக்கு கண்ணை துடைக்கிற? வேணாம், நீ தொடாத. போ. கையை ஏன்றா. பாரு அல்லாதன்னு சொன்னா கேளுடி. நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அல்லாத. இப்ப கையை எடுக்க போறியா இல்லையா? நான் அழுவேன். போடா வெளிய. உன் கூட பேசவே மாட்டேன். நீ வெளிய போ. ஷோ ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போலன்னு தான் ரொம்ப தான் பண்ற. எனக்கு ஒரு விஷயமும் வேணாம். நீ எனக்கு வேணாம். நீ வெளிய போ. போ வெளிய. இங்க பாரு, நீ முதல்ல அழுகிறத நிறுத்து. என்ன எனக்கு என் குழந்தை வேணும். மறுபடியும் நான் அம்மா ஆகிறேன். என் குழந்தை என்னை விட்டு போயிடுச்சுல்ல, அதுக்கு நீ தானே காரணம். நீ ஏன் அபார்ஷன் பண்ண சொன்ன? சொல்லு. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் அழுகிறத நிறுத்து. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன அந்த விஷயத்தை நீ காதல கேட்டின்னு வச்சுக்கோ, உனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். என்ன ஏன்னா அதை நான் கேட்கும் போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. புரியுதா? அல்லாத, நான் சொல்றத மட்டும் கேளு. அல்லாத, ஃபர்ஸ்ட் அழுகிறத நிறுத்து. கையேடு. கையேடுறா. இப்ப ஏன் வயித்துல கை வச்சிருக்க? அங்க என்ன பாப்பாவா இருக்கு? அதான் குழந்தை போயிடுச்சுல, நீ ஏமாத்திட்ட. கையேடு. இங்க பாரு,
அட்டம் பிடிக்காத, நான் சொல்றது மட்டும் கேளு. நீ ஒரு நிமிஷம் யோசி. நீ யாரோ நான் யாரோ, ரெண்டு பேரும் எதுக்கு சந்திக்கணும்? சரி, சந்திச்சோம், காலேஜில் பார்த்துக்கிட்டோம். அப்புறம் உனக்கும் பிடிச்சிருந்தது, எனக்கும் பிடிச்சிருந்தது, லவ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டு இருந்தது. இடையில கல்யாணம்னு ஒரு ட்ராக் வரும்போது அங்கதான் மேடம் பெரிய ட்விஸ்டே வச்சிங்க. அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. என்ன வேணான்னு சொல்லி நடிச்சு அப்படியே போய் கடைசியா கல்யாணமும் ஆச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்கிற பிளான் வேணான்னு சொல்லி தள்ளி போட்டிருந்தோம். அப்படியே போச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சோ தெரில. மறுபடியும் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள என்ன நடக்கணுமோ அது நடந்து இப்போ ஒரு குழந்தை நமக்கு வந்துச்சு. அதோட அந்த குழந்தை நம்மக்கிட்ட இல்லாம அந்த கடவுள் எடுத்துக்கிட்டாரு. அதாவது இந்த குழந்தை வந்தது அன்எக்ஸ்பெக்டட் தான், ஓகேவா? உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, ரெண்டு பேத்துக்கும் தெரியாம வந்த குழந்தை. அது தெரியாமலே போகணும் நீயும் நினைக்கல, நானும் நினைக்கல. இதுதான் விதி. இதை ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. இப்ப ஏன்டா இதெல்லாம் பேசுற? டேய், நீ எனக்கு கோபப்படுத்துன்னு தானே பேசுற. கார்த்தி, தொர்ற கூத்துக்கு அடிச்சிருவேன் பாத்துக்கோ. என்னடா நான் இங்க அழுதுட்டு இருக்கேன். போடா குரங்கு. பைத்தியக்காரி, நான் இதெல்லாம் பேசுறேன்னா உனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் குழந்தை நம்மளை விட்டு போனா அடுத்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நீ நினைக்கிறியா? சரி, இப்போ நான் வயிற்றுல கை வச்சிருக்கனே, இதுக்கும் இப்போ நான் உங்ககிட்ட பேசுறதுக்கும் கனெக்ஷன் பண்ணு. ஆ, என்ன? கார்த்தி, சொல்லு கார்த்தி, சொல்லுடா. இவ்வளோ நேரம் அழுதியே, நான் உங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ அழுத. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. என் செல்ல குட்டி, என் பட்டு குட்டி அம்மாவாக போறான். நான் அப்பா, நீ அம்மா. பிம்பம் அதை இவள் காட்டினாள். கேட்காத ஓர் பாடல் அதில் இசை தீட்டினாள். அடடா, தெய்வம் இங்கே வரமானதே. அழகாய் வீட்டில் விளையாடுதே. டேய், என்ன சமாளிக்கிறதுக்காக போய் சொல்லி நிஜமாவே வயிற்றுக்குள்ள பாப்பா இருக்கா? ஆரியை, நான் எதுக்கு நீ போய் சொல்ல போறேன்? நிஜமாதான். மேடம் அம்மா ஆயிட்டீங்க, அப்புறம் அப்பாவை ப்ரமோஷன் பண்ணிட்டீங்க. அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா இருக்குடி. டேய், நான் நம்ப மாட்டேன், சொல்லு. அடியே, அப்ப நீ நம்புறதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? வேற ஒண்ணு வாந்தி எடுக்க வைக்கவா? வாந்தியா? அதான் வேறுக்குன்னு எடுக்க வச்சிட்டீல. படா. பர்ற வைக்கத்த. ஆமாடி, நான் தான் வாந்தி எடுக்க வச்சேன். பத்தியா மாமா இப்படி கலை. போடா, வெக்கமா இருக்கு. என்ன அம்மாவை ப்ரமோஷன் பண்ணிருக்கேன், இப்படி வெக்கப்பட்டா கொஞ்சம் என்ன பார்த்து சரிங்க. போ கார்த்தி, எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ, நான், நாம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டே பிரவீன் அண்ணா, என்னது இது? அட உருட்ட தம்பி, நீ இங்கதான் இருக்கியா? ஒண்ணும் இல்லடா, சும்மாதான் பேசிட்டு போலான்னு. பேசுறதுலாம் சரிதான், இதுவும் பொண்டாட்டி காதுக்கு போச்சுன்னா அப்புறம் 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 அவ கணக்குல ஒரு இது போனவ, நமக்குலாம் பொண்ணுங்க கிடைக்காது பெரிய விஷயம், என்ன பத்தி உனக்கு தெரியாது. அதான். சரி சரி, நீ கலக்கு. ஹாய், உங்க பேர் என்ன? நீங்க நந்தினி டாக்டரோட ஹஸ்பண்ட் தானே? நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? எங்க பேர்ல உங்களுக்கு தெரியாதா? தெரியும், இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் தான். உங்க பேர் தெரியும், மத்த ரெண்டு கேர்ள்ஸ் பேர் தெரியாது. உங்க பேர் என்ன? ரைட்ரா டே, இன்னைக்கு உனக்கு செருப்படி கன்ஃபார்ம் பிரவீன் அண்ணா. என் பேர் ஜெனிஃபர், இவ பேரு தீபா, அவ பேரு பிரியா. வா வா வா, என்ன அழகான பேர்கள். சரி, ஓகே, உங்க ஃபோன் நம்பர்லாம் தரீங்களா? நான் வீட்ல வெட்டியா தான் இருக்கேன். அப்போ சேட் பண்ணலாம். சரி, ஃபோன் நம்பர் தரல, இன்ஸ்டா ஐடியாஸ் கொடுங்க, ஜாலியா பேசலாம். ஓகே, நான் ரொம்ப நல்ல பையனா, என் பொண்டாடிக்கு உண்மையா தான் இருக்கேன். ஓகேவா? நான் சும்மா பேசலாம். ஏன்னா எல்லாரும் அழகா இருக்கீங்க, அதனால. நன்றி. எதுவும் பேசாத. ரைட்ரா பிரவீன் அண்ணா, இன்னைக்கு உனக்கு பொங்கல் கன்ஃபார்ம்.
எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி ஒப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு பள்ளிக்கூடம் போகையில பள்ளப்பட்டி போடையில சுமாக்கு ஆகி போச்சு எனக்கு இத குத்தமுன்னு சொன்ன அவங்க இருக்கு ஓஹோ அப்புறம் வேற சரி ஓகே கரெக்ட் தான் சரி இத்தனை வப்பாட்டிகளை வச்சிருக்கீங்களே சாரிமா தப்பா நினைச்சுக்காதீங்க ஓகேவா இல்ல இத்தனை வப்பாட்டி வச்சிருக்கீங்களே இந்த ஒத்த பொண்டாட்டி உங்களால சமாளிக்க முடிஞ்சதா என்ன பண்றது எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி அப்புறம் நந்து எப்ப வந்த மவனே உனக்கு ரவீனா ஜோடி முடிஞ்சு டாடா பை பை see you இப்போதைக்கு உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் நம்ம வீட்டுக்கு போவோம் தெரியுமா அப்ப இருக்கு உனக்கு ஏமா டியூட்டி இல்லைன்னா வேற ஒர்க்கை தான் பார்க்க வேண்டியதானே இப்படிதான் வந்து நின்று பேசிட்டு இருப்பீங்களா ஐயோ டாக்டர் நாங்க டியூட்டிக்கு தான் போயிட்டு இருந்தோம் இவர் தான் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருந்தா நம்பர் தான் கேட்டாரு டாக்டர் உங்க ஹஸ்பண்ட் என்ன டாக்டர் இப்படி இருக்காரு நம்பர் மட்டும் கேட்டா இன்ஸ்டா ஐடி கேட்கல எல்லாம் கேட்டிருப்பான் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இனி உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டான் அதுக்கு நான் கேரண்டி ஓகே சரி நீங்க போய் ஒர்க் பாருங்க என்ன நந்துமா இப்படி இருக்க போய் தங்கச்சிங்க அதான் என்ன எதுன்னு என்ன பத்தி உனக்கு தெரியாது கல்யாணாலும் கடவுள் புல்லாடாலும் புருஷன் இருக்கவன் பிரவீன் அண்ணா டே டைலாக் மாத்தி பேசுறடா அது நந்தினி சொல்ல வேண்டியது டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு வேற ஒண்ணும் இல்ல டங்கு மட்டுமா ஸ்லிப் ஆகும் இனி என்னென்ன ஸ்லிப் ஆகும் எனக்கு கொஞ்ச நேரத்துல தெரியும் வா நமக்கு மேல லேப் வரல கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா ஏய் நான் ஹாஸ்பிடல் வந்து ஒரு பேஷண்ட் டி என்ன எடுத்துட்டு போற இப்போ உனக்கு தான் ஒரு ஊசி குத்தணும் உனக்கு உடம்பு சரியில்லை வா போலாம் வா வா கங்க்ராச்சுலேஷன் நீ வேற ஏன்டா சும்மா இருடா என்ன ஏய் இப்போ நீ பேஷண்ட் நான் டாக்டர் ஓகே நான் சொல்றதை நீ கேட்கணும் வா வா நமக்கு லேப் வரைக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு வா 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 அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க இப்ப எதுக்கு மேம் சிரிச்சிட்டு இருக்கீங்க என்னை பார்த்தா சிரிக்கிற மாதிரி தெரியுதா செமினார் எடுக்க சொன்னீங்க அவ்வளவுதான் நின்னுட்டு இருக்கேன் எல்லாரும் அமைதியா இருங்க டேய் யாருமே கத்தவே இல்லடா எனக்கு மட்டும் தான் கத்திட்டு இருக்காங்களா எனக்கு மட்டும் தான் கேக்குதா எல்லாம் கத்திட்டு தான் இருக்காங்களா அமைதியா இருங்க எல்லாரும் இங்கிலீஷ் புக் எடுத்துக்கோங்க சரியா புக்ல ஏய் யாரும் என்ன பார்க்காதீங்க எனக்கு அப்புறம் எடுக்க வராது எல்லாரும் அமைதியா இருங்க ஓகேவா ஓகே எல்லாரும் புக் எடுத்துட்டீங்களா அதுல யூனிட் 1 ராக்கி யூனிட் 1 ஃபினிஷ் பண்ணிட்டாங்க நீ யூனிட் 5 தான் எடுக்க ஃபினிஷ் பண்ண என்ன ஏன் எடுக்க கூடாது இருக்கா நான் எடுப்பேன் யூனிட் 1 தான் எடுப்பேன் அதான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் சரி ஓகே நிமிந்து பாத்து எடு ராக்கி புக்க பாத்து எடுத்து யாருக்கு புரிய போகுது பாருங்க இங்க பாருங்க மேம் எல்லாம் ஒரு லிமிட் தான் என்ன சும்மா சும்மாலாம் நோண்டிட்டு இருக்க கூடாது அவனே நோண்டலையே நான் ரியாலிட்டியை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓ சரி எடுங்க என்ன டாபிக் எடுக்க போற டாபிக் என்னன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னன்னு தெரியுமா இப்ப நான் கேட்கறவ கரெக்டா பதில் சொல்லணும் இல்லைன்னா செவனியா விழுவோம் நான் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் ஓகேவா ஓகே சென்டென்ஸ் பேட்டர்ன் SVO சென்டென்ஸ் verb ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இதுதான் ஓகேவா அதுல வவ்வால்ஸ் வச்சு பிரிப்பாங்க ஓகேவா வவ்வால்ஸ் தெரியும்ல பறக்கும் வவ்வால்ஸ் அதை வச்சு இப்ப எதுக்கெல்லாம் பங்குனி வயல் பல்ல காட்டினப்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா எதுக்கு மேம் சிரிச்சிட்டே இருக்கீங்க அது பேரை வவ்வால்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால நான் வவ்வால்ஸ் தான் சொல்லுவேன் யார் திரும்ப கேள்வி கேட்க போற என் கண்ணில் எவன் பட்டார் கேள்வி வைப்பேன் அவங்க ஒழுங்கா பதில் சொல்ல செவனியா விழுவேன் நான் யோசிக்கலாம் மாட்டேன் அடிக்கிறதுக்கு சப்பு வச்சிருவேன் அதான் ஜோடி முடிஞ்சு அவன் தான் உன்னதான் கேட்பேன் முதல் கேள்வி மதனே எந்திரி என்னத்துக்கு அப்படிலாம் பதில் சொல்ல முடியாது மதனே நான் இப்ப செமினார் எடுக்கிறேன் செமினார் எடுத்தா கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் இல்லைன்னா அவ்வளவுதான் என்ன ஸ்னேகா மேம் இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா நாளைக்கு கேட்கணும் ஸ்னேகா மேம் தேவலாம் வம்பலாம் எடுத்துட்டு இருக்காதீங்க சரிங்களா எனக்கு வம்பளுத்தால நான் யார்ட்டையும் பேச போறது இல்ல எந்திரி நான் சீக்கிரம் பதில் சொல்றான் பதில் சொல்லு மேம் அவனே ஆகாவளி மாதிரி கேள்வி கேட்பாங்க மேம் அதுக்கெல்லாம் என்னங்க பதில் சொல்லணும் சென்டென்ஸ் பண்ண வவ்வால்ஸ்ன்றாங்க மேம் உனக்கு முதல்ல தெரியுமா உனக்கு எனக்கு தெரிஞ்சது கூட தெரியுமான்னு கேக்குறேன் நானாவது வவ்வால்ஸ் சொன்னேன் நீ கேட்டா கழுதைன்னு சொல்லிருப்படா
சரி, கேட்குற கேள்விக்கு பதில் சரியா? சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வேர்பு, ப்ரொனவுன் செக்ஷன் இதெல்லாம் எப்படி பிரிப்பாங்க சொல்லு. சரி, அதை கூட விட ப்ரொனவுன் செக்ஷன்னா என்ன, அதுக்கு தமிழ் மீனிங் சொல்லு. இது கூட தெரியாம யாராவது இருப்பாங்களா? உச்சரிப்பு. உச்சரிப்பு கிழிச்சிச்சு உச்சரிப்பு. ப்ரொனவுன் செக்ஷன்னா உச்சரிப்பா? என்ன என்ன ஸ்னேகா மேம் இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? என்னை எப்போது எப்படி கூப்பிடுவியோ அப்படி கூப்பிடுற வரைக்கும் உன்னோட கேள்வி என்னோட காதுக்கு கேட்க போறதில்ல. இங்க பாருங்க ஸ்னேகா மேம், நீங்க ஒன்னும் சீன்லாம் கிரியேட் பண்ண வேணாங்க சரிங்களா? அவ்வளோதாங்க. நாங்க அப்புறம் பார்த்துக்குங்க. என்ன பண்ணணுங்க? சரி, யாரும் எதுவும் கவனிக்க வேணாம், நானே எடுக்கிறேன். சென்டென்ஸ் பேட்டர்னா சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட். ஒரு வேர்பை கொடுத்து அதில் சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி பிரித்து எஸ்வி போன்னு தனித்தனியாக எடுத்து அதுக்கு ஒரு சென்டென்ஸ் உருவாக்குறது தான் சென்டென்ஸ் பேட்டர்ன். இதில் வந்து அவனால் செய்யப்பட்டது, எதிர்வினை, பெயரச்சம், வினையச்சம் இதெல்லாம் வரும். உங்களுக்கு தெரியலன்னா தமிழ் எழுதி விட்டு வந்துருங்க, எல்லாரும் பாஸ் ஆயிருவீங்க. ராக்கி சொல்லிட்டேன், எல்லாரும் பாஸ் ஆயிருவீங்களா? ராக்கி சொன்னது கரெக்டா நடக்கும், நீங்க வேணா பாருங்க. என்ன ஸ்னேகா மேம்? ஸ்னேகா மேம் என்ன? டேய் ரொம்ப சூப்பரா செமினார் எடுக்கறடா. மேம் இவன் மட்டும் எடுத்தா கிளாஸ் எல்லாரும் பாஸ். ஆமாமா பாஸ் தான். ராக்கி இன்னும் நீங்க சொன்ன கேள்விக்கு நான் பதிலே சொல்ல. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்ங்கறீங்க? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அவ்வளவுதான். மேயர் கமிங் மேம். எஸ் கம். டேய் நீ எதுக்குள்ள வந்த? டேய் வெளிய போ, உள்ள வர கூடாது, வெளிய போ. மேம் உங்க பிரின்சிபல் வர சொன்னாரு. ஏன் சாவு வரப்போத வணங்க முடிய மாட்டேன் எனக்கு. இப்போ எதுக்கு அழகிய லைலா? இப்போ எதுக்கு அழகிய லைலா வர சொன்னாரு? ராக்கி என்ன சொன்ன? அதுதான் ஃப்ளோல வந்துச்சு, அதுக்காகலாம் கோவம்லாம் போகாமலாம் இல்லை, நான் கோவத்துல தான் இருக்கேன். என்ன மதிக்காத என் இதயத்தை ஏத்துக்காத இன்னொரு இதயத்துக்குல சுத்தமே இடமே இல்லை. உன் இதயத்துக்கு யாருமே ஏத்துக்கிறேன்னு சொல்லி நீ எதுக்கு வெட்டி சீன் போட்டுருக்க? டே உங்களுக்கு தான் தெரியாது, உங்க வேலையை பார்த்துட்டு அமைதியா இருக்கணும். மேம் சீக்கிரமா வரணுமாமா, எதுக்குன்னு தெரியல. ஓகே வரேன் போப்பா. ஓடிட்டான். மேம் இப்போ எதுக்கு உங்களை அவர் கூப்பிட்டாரு? எனக்கு என்ன தெரியும் ராக்கி, நான் இங்க தானே இருக்கேன். சரி ஓகே, அமைதியா கிளாஸ் பாத்துக்கோ. எல்லாரும் எடுத்து வச்சு படிச்சிட்டு இருங்க. கண்டிப்பா அடுத்த வாரம் வந்து கேள்வி கேட்பேன். இன்னும் 2 வீக்ஸ்ல உங்களுக்கு செமஸ்டர் ஞாபகத்துல இருக்கட்டும், எல்லாரும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வந்துறேன். அழகிய லைலா போகாதீங்கம்மா. போயிட்டு உடனே வந்துடுவேன். சரியா? கிளாஸ் அமைதியா பாத்துக்கோ. சும்மா கோவப்படலாமா? பாவலியும் அழகிய லைலா. நீங்க அப்படி நடந்துக்கிறனால தானே. கோவப்பட மாட்டேம்மா, போகாதீங்க. நான் போனது வந்துடுறேன்டா. ஓகே சரி. அதை வணங்க முடியும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா நேரம் ராக்கின்னு அங்க இருந்து சவுண்ட் விடுங்க. 10 நிமிஷத்துல 10 செகண்ட்ல பறந்து வந்து நிப்பான். கிழிப்பான். இப்ப நான் என்னடி பண்ண? ஏன்டி இப்படி முறைக்கிற? பயமா இருக்குடி. நீ என்ன பண்ணல? இப்பத்தோட ராஜேஸ்வருக்கு போடினா விட்டுருந்திருப்பனே. ஐயோ தெரியாம மாட்டிக்கிட்டனே. இப்ப நான் என்ன பண்ண? நீ எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம கோவப்படுற? ஓ இதுதான் பிரச்சனையா? டாக்டர் இப்பதாண்டி எனக்கே சொன்னாங்க, அதனாலதான் சொன்னேன். இதுல என்னடி இருக்கு? டாக்டர் சொன்ன உடனே நீ என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். எதுக்கு மறைச்ச? அப்போ இன்னும் உனக்கு அந்த புத்தி இருக்கு, என்கிட்ட மறைக்கணும். அண்ணா நீங்க முடிஞ்சீங்க போங்க. அண்ணா எப்படி உங்களுக்கு 2 பெண் குழந்தை தான் நினைக்கிறேன். அதுவும் பிரீத்தி மாதிரியே தான் இருக்க போகுது. இவளையாச்சும் சமாளிக்க முடியல. இந்த 2 பெண் குழந்தைய வச்சு என்ன பாடுபட போறீங்க? எல்லாம் அவன் செயல். மாவனி நீ வீட்டுக்கு வாடி, உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்கோ. ஏன்னா இவ்வளவு நாளா வச்சுக்காம தானே இருந்தேன். மாவனி இரு. I'm waiting. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சேம் டைம் பிரீத்தி, சஞ்சு, கலை 3 பேரும் பிரெக்னெண்டா இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குடி. நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கும் சீக்கிரமாவே கடவுள் குழந்தை கொடுப்பார். அப்படிலாம் இல்லடி, எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்பவே கொடுக்கட்டும். அதான் உங்க குழந்தைங்க இருக்கே. அதுவும் பிரீத்திமாக்கா 2 குழந்தை. எனக்கு இதுவே போதும். எனக்கு குழந்தை இல்லைனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதம்மா, கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும். ஏண்டி எல்லாத்துக்கும் நல்லது செய்யறவனுக்கு அந்த கடவுள் நல்லது செய்ய மாட்டாரா? அப்படிலாம் இல்லை, கண்டிப்பா சீக்கிரமாவே குழந்தை பிறக்கும். என்ன நாங்களாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நண்பன் வேண்டும் என்று
அந்த